வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக டேஸ்டியான ஒரு எக் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஃப்ரையோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 4 முட்டையை இதை அவிச்சு எடுத்துக்கலாம். 4 முட்டையை அவிச்சு எடுத்தாச்சு. அதாவது முட்டையை அவிக்கும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டை எடுத்து வச்சிங்க அப்படின்னா முட்டை உடஞ்சி வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி முட்டை உடையாமல் நமக்கு முழு முட்டையாக கிடைக்கும். நம்ம அவிச்ச முட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில் 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கின பூண்டு, பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கேப்சிகம், ஒரு அரை கேப்சிகமாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் ஆயிலில் ஆட் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பொடியை நறுக்கி வச்சுருக்க இந்த பூண்டு இது 2ஐயும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு நிமிஷம் நல்லா பொடியாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்து பார்த்திங்களா இந்த வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், அந்தளவு நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா நாம் எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆச்சு அப்படின்னா எக் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நான் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையிடைக்கு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டிங்க அப்படின்னாலே தக்காளி டக்குன்னு மசிஞ்சு வந்துடும். நான் இந்த முட்டை வறுவலை தக்காளி ஆட் பண்ணுறது லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் குடமிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுற தக்காளி குடமிளகா இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 2ஐயும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னாலே இது முட்டை வறுவல் நல்லா தான் இருக்கும். குடமிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இந்த குடமிளகா ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, 1 நிமிஷம் நல்லா வதங்கினாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வெங்காயம், தக்காளி, இந்த குடமிளகாலாம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மசாலா எல்லாமே ஆயிலேயே நல்லா வதங்கி வரணும். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த எக்கு, அதை இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு இப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்குது. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அப்படியே முட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. முட்டையை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே பெப்பரை தூவி விட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் அப்படியே நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இந்த எக் ஃப்ரை சாப்பாடு, அப்புறம் தோசை, சப்பாத்தி இதெல்லாமே சூப்பரான காம்பினேஷனுங்க.
இந்த எக் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.